அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, அந்த 12th மார்க் வந்த பிறகு ஒ ப ப ஸ்டூடண்ட்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னாங்க, இன்ஜினியரிங் போயிட்டு சேருவாங்க. அக்ரி, அப்புறம் பேராமெடிக்கல் கோர்சஸ், ஆர்ட்ஸ் அண்ட் சயன்ஸ் குரூப் அந்த மாரி போய் சேரும்போது, அவங்களுக்கு 12th மார்க்க எப்படி வந்துட்டு கட் ஆஃபா கன்வெர்ட் பண்றது? ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் எப்படி கன்வ கட் ஆஃபா கன்வெர்ட் பண்றதுங்கிறதுல சில சந்தேகங்கள் இருக்கும். அதுக்கான விளக்கம் தான் நம்ம இன்னைக்கு குடுக்க போறோம். அதாவது கட் ஆஃப் மார்க்கை எப்படி கால்குலேட் பண்றது? 12th மார்க்கை பேஸ் பண்ணி எப்படி கால்குலேட் பண்றதுங்கிறத பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, இன்ஜினியரிங் கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்றது? அவங்களோட 12th மார்க்கை பேஸ் பண்ணி. ஸோ அதான் பார்க்க போறோம். இந்த இன்ஜினியரிங் கட் ஆஃப்ல பார்த்தோம்னு சொன்னாக்க, நம்ம லாங்குவேஜ் சப்ஜெக்டை எடுத்துக்க மாட்டோம். கட் ஆஃப் பார்க்கறதுக்கு லாங்குவேஜ் சப்ஜெக்ட் தான் எடுக்க மாட்டோம். அதுக்கு பதிலாக பார்த்தோம்னு சொன்னாக்க, மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி இது 3 தான் எடுத்துப்போம். ஸோ எப்படி பார்க்கறதுன்னு பார்க்கலாம். சப்போஸ் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 100க்கு மேக்ஸில் 90 வாங்கியிருக்காங்கன்னு சொன்னால், கட் ஆஃப் பார்க்கும்போது அந்த 90யை அப்படியே வச்சுக்கணும். அதே மாதிரி ஃபிசிக்ஸில் வந்துட்டு அவங்க 95 வாங்கினதா வச்சுக்கிட்டோன்னு சொன்னாக்க, கட் ஆஃப் பண்ணும்போது 2ஆல் டிவைட் பண்ணிக்கணும். ஃபிசிக்ஸில் வாங்கின மார்க்கை பாதியாக குறைச்சிக்கணும். அதை 2ஆல் டிவைட் பண்ணும்போது 47.5 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதே மாதிரி கெமிஸ்ட்ரியில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அவங்க 95 வாங்கியிருக்காங்கன்னா, அதை 2ஆல் டிவைட் பண்ணி 95/2 ஈக்குவல் டு 47.5. ஸோ இப்படி நமக்கு மார்க் கிடைச்சிரும். இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இது மூணுத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ மூணுத்தையும் ஆட் பண்ணால் வர்றது தான் நமக்கு கட் ஆஃப் 185 வருது. இதுதான் அவங்க 200க்கு வாங்கின கட் ஆஃப். அதாவது இந்த ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா 200க்கு 185 கட் ஆஃப் என்ஜினியரிங் கட் ஆஃப் வாங்கியிருக்காங்க. சரி, அடுத்தது பார்க்கலாம். இப்போ அடுத்தது பார்க்க போகிறது அக்ரிக்கு எப்படி கட் ஆஃப் பார்க்கறது? இது 2 விதமாக பண்ணலாம். ஒன்று பியூர் சயின்ஸ் குரூப்புக்கு ஒன்று பார்க்க போகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பயாலஜி குரூப்பில் படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு தனியாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பியூர் சயின்ஸில் படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி கட் ஆஃப் வந்து அக்ரி கட் ஆஃப் கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா, அவங்களோட சுவாலஜி மார்க்கு, பாட்டனி மார்க்கு, ஃபிசிக்ஸ் மார்க்கு, கெமிஸ்ட்ரி மார்க் இது 4த்தையும் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். உதாரணத்துக்கு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் 100க்கு 90 வாங்கியிருக்காங்கன்னு சொன்னால், அதுக்கு கட் ஆஃப் எப்படி பார்க்கறதுன்னா, இந்த 90 டிவைட் பை 2ஆல் டிவைட் பண்ணால் 45 வந்துடும். அதே மாதிரி பாட்டனியில் வாங்கின மார்க் 92ன்னு சொன்னால் 92 டிவைட் பை 2ஆல் டிவைட் பண்ணிக்க போகிறோம். 46 அப்படின்னு வந்துடும். ஃபிசிக்ஸ் மார்க் 91, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்த மார்க்கு 91ன்னு சொன்னால், இதையும் ஒரு 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 45.5 வரும். கெமிஸ்ட்ரியில் வாங்கின மார்க் 90 அப்படின்னா 90 டிவைட் பை 2 ஈக்குவல் டு 45 வரும். ஸோ இந்த 4 மார்க்கும் பார்த்தோம்னு சொன்னாக்க நம்ம ஆட் பண்ண போகிறோம். 45, 46, 45.5 அண்ட் தென் 45. இதை ஆட் பண்ணணும்னு சொன்னால் 181.5. இதுதான் இந்த ஸ்டூடெண்ட்ஸு அக்ரிக்கு வாங்கின கட் ஆஃப் மார்க். அதாவது மொத்தம் டோட்டல் பார்த்தீங்கன்னா 200 கட் ஆஃப். அதில் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கின மார்க் பார்த்தீங்கன்னா 181. சரி, அடுத்தது வந்துட்டு பயாலஜி குரூப்பில் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பண்ணுங்க, அதுக்கான கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் பாருங்க, பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தவங்க எடுத்துக்க போகிறோம். இவங்க பயாலஜியில் வாங்கின மார்க் 90 அப்படின்னு சொன்னால், இதை 2ஆல் டிவைட் பண்ண போகிறோம் 45. அதே மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கெமிஸ்ட்ரியில் வாங்கின மார்க் 92ன்னு சொன்னால் 92 டிவைட் பை 2 ஈக்குவல் டு 46. ஃபிசிக்ஸில் அவங்க வாங்கின மார்க்கு 91, 91 டிவைட் பை 2 ஈக்குவல் டு 45.5. மேக்ஸில் அவங்க வாங்கின மார்க்கு 90 அப்படின்னு சொன்னால், இது வந்து 2ஆல் டிவைட் பண்ணிக்க போகிறோம். இது 45 வந்துடும். என்ஜினியரிங்க்கு மட்டும்தான் அந்த மேக்ஸ் மார்க்கை டிவைட் பண்ணாமல் யூஸ் பண்ணணும். மற்றபடி அக்ரிக்கு பண்ணும்போது அந்த மேக்ஸ் மார்க்கை பார்த்தீங்கன்னா 2ஆல் டிவைட் பண்ணி 45 அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். ஸோ இது 4த்தையும் ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 181.5 அப்படின்ட்டு அவங்களுக்கு கட் ஆஃப் வரும். 200க்கு 181.5 அப்படின்ட்டு இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு கட் ஆஃப் கிடைக்குது. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, பேராமெடிக்கல் கோர்சஸ்க்கு நம்ம பார்க்க போகிறோம். அந்த நர்சிங் அந்த மாதிரி கோர்சஸ்க்கு எப்படி வந்துட்டு கட் ஆஃப் கால்குலேட் பண்ணுறதுன்ட்டு. இதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, பயாலஜி குரூப்புக்கு செப்பரேட்டாக பார்க்க போகிறோம். அப்புறம் பியூர் சயின்ஸ் குரூப்புக்கு செப்பரேட்டாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு பயாலஜி குரூப் பார்த்துடலாம். பயாலஜியில் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கின மார்க் 90 அப்படின்னு சொன்னால், அதை 2ஆல் டிவைட் பண்ணி 90 டிவைட் பை 2 ஈக்குவல் டு 45 அப்படின்ட்டு வரும். அது மாதிரி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த 2 மார்க்கையும் ஒன்றா வச்சு நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். உதாரணத்துக்கு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபிசிக்ஸில் வாங்கின மார்க் 91, கெமிஸ்ட்ரியில் வாங்கின மார்க் 90ன்னு சொன்னால் 91 + 90 ஈக்குவல் டு 181ன்ட்டு வரும். இதை நம்ம எதால் டிவைட் பண்ண போகிறோம்னா 4ஆல் டிவைட் பண்ணணும். இந்த பேராமெடிக்கல் கோர்சஸ்க்கு மட்டும் 4ஆல் டிவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். 4ஆல் டிவைட் பண்ணும்போது 45.25 வருது. ஸோ 45 + 45.25 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 90.25 வரும். இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். பண்ணும்போது 180.5 வரும்.
இதுதான் இந்த பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் பேராமெடிக்கல் கோர்சஸ்க்கு வாங்கின கட் ஆஃப். அவுட் ஆஃப் 200க்கு அவங்க வந்து 180.5 வாங்கியிருக்காங்க. ஸோ அடுத்தது பியூர் சயின்ஸில் பார்த்தோன்னு சொன்னாக்க, இப்போ எப்படி கால்குலேட் பண்ணணும்னா, இந்த பாட்டனி மார்க்கும் சுவாலஜி மார்க்கும் ஒன்றா மெர்ஜ் பண்ணணும். அதே மாதிரி ஃபிசிக்ஸ் மார்க்கும் கெமிஸ்ட்ரி மார்க்கும் ஒன்றா நம்ம மெர்ஜ் பண்ண போகிறோம். எப்படின்னு பாருங்கள். பாட்டனியில் வாங்கின மார்க் 90. அதே மாதிரி பார்த்தோன்னு சொன்னாக்க, இங்கே சுவாலஜியில் வாங்கின மார்க் வந்துட்டு இங்கே 90யாக இருக்கிறதா வச்சுப்போம். ஏன்னா 90க்கு தான் நாங்கள் கால்குலேட் பண்ணிருக்கேன். இந்த 92ன்னு எடுக்க வேணாம். இது வந்து 90ன்னு எடுத்துப்போம். அப்போ 90 + 90 = 180/4, தட் இஸ் 45ன்ட்டு வந்துடும். சரிங்களா? அதே மாதிரி ஃபிசிக்ஸில் வாங்கின மார்க் 91, கெமிஸ்ட்ரியில் வாங்கின மார்க் 90ன்னு சொன்னால் 91 + 90 இந்த 2 மார்க்கே ஆட் பண்ணால் 181 வரும். அதை 4ஆல் டிவைட் பண்ணணும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பேராமெடிக்கல் கோர்சஸ்க்கு மட்டும் 4ஆல் டிவைட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. அப்போ ஓவரால் பார்த்தோம்னு சொன்னால் 45.25 வரும். ஸோ இதுதான் அவங்களோட கட் ஆஃப். எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். அப்போ 45 + 45.25 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 90.25 வரும். இன்ட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 180.5. இதுதான் வந்து அவுட் ஆஃப் 200க்கு அந்த பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கின கட் ஆஃப். ஸோ இதே மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் குரூப்புக்கு பார்க்க போகிறோம். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா தமிழுக்கும் இங்கிலீஷுக்கும் ஒரு பேட்டர்னில் பார்ப்போம். அதாவது 12th மார்க்கை வச்சு மட்டும்தான் அந்த கட் ஆஃப் பார்ப்போம். ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் பிஏ தமிழ் படிக்க போகிறாங்கன்னா அவங்க 12th வாங்கின தமிழ் மார்க்கை மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். தட் இஸ் அவங்க 92 எடுத்திருக்காங்கன்னா அந்த பிஏ தமிழ் படிக்க போகிற ஸ்டூடெண்ட்ஸோட கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 92 தான். அதே மாதிரி பிஏ இங்கிலீஷ் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க போகிறாங்கன்னா அவங்க 12th மார்க்கில் எடுத்த இங்கிலீஷ் மார்க்கை மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். உதாரணத்துக்கு அவங்க 12th இங்கிலீஷில் வந்து 93 வாங்கியிருக்காங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸோட கட் ஆஃப் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க 93 தான். ஸோ தமிழுக்கும் பிஏ இங்கிலீஷுக்கும் பிஏ தமிழுக்கும் இப்படி தான் கட் ஆஃப் மார்க்கிற முறை. இந்த 2 மார்க்கை மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஆனால் அதுவே பார்த்தோன்னு சொன்னாக்க பிஎஸ்சி மேக்ஸ், பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி பாட்டனி, பிஎஸ்சி சுவாலஜி அண்ட் அதர் கோர்சஸ்க்கு பார்த்தோன்னு சொன்னாக்க தமிழ் இங்கிலீஷ் நம்ம எடுத்துக்க மாட்டோம். அதுக்கு பதிலாக தமிழ் இங்கிலீஷ் தவிர்த்து மற்ற சப்ஜெக்ட்ஸை எடுத்துப்போம். இங்கே பாருங்க 12th வாங்கின மார்க்கு 90, ஃபிசிக்ஸில் வாங்கினது 92, கெமிஸ்ட்ரியில் 91, பயாலஜி அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸில் அவங்க வாங்கின மார்க் 90. ஓவரால் ஆட் பண்ணும்போது 363ன்னு வருது. இதுதான் அவங்களோட கட் ஆஃப். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் குரூப்பில் படிக்க போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கான கட் ஆஃப். அவுட் ஆஃப் 400க்கு அவங்க வாங்கினது 363. சரி, இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் குரூப்புக்கு. சப்போஸ் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இது வந்து ஏ குரூப் படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேக்ஸை ஒரு பாடமாக எடுத்து படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு, சப்போஸ் காமர்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தோன்னு சொன்னாங்க காமர்ஸ் மார்க் 90, அப்புறம் அக்கௌண்ட்ஸ் மார்க் வந்துட்டு 92, எக்கனாமிக் மார்க் 91, கம்ப்யூட்டர் சயின்ஸ் மார்க் 92. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 363ன்னு வருது அவுட் ஆஃப் 400க்கு. இதுதான் அந்த ஸ்டூடெண்ட்ஸோட கட் ஆஃபாக இருக்கும். வேற ஒன்றும் இல்லை. இதில் தமிழ் இங்கிலீஷ் லாங்குவேஜை தவிர்த்துட்டு மீதி 4 சப்ஜெக்டோட மார்க்கை ஆட் பண்ணணும்னு சொன்னாக்க அவங்களோட கட் ஆஃப் வந்து நம்ம எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த பயனுள்ள தகவலில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விவேகானந்தன். நன்றி, வணக்கம்.